ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேரீ குஞ்சத்தில் எப்படி சேரீலேருந்து ப்ளவுஸை கட் பண்ணணும், நூல் சேரீயில் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏற்கனவே சேரீ குஞ்சம் போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் பீட்ஸ் வச்சு சேரீ குஞ்சம் எப்படி போடலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ சேரீ குஞ்சம் போடுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, பீட்ஸ் எடுத்துருக்கோம், ஹெம்மிங் பண்ணுற ஊசி, கொஞ்சமாக நூல் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம், அப்புறம் நூல் பிரித்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம சேரீ குஞ்சம் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக அளவு கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம 1 இன்ச்சுக்குள்ள அளவை தனியாக பிரித்து எடுத்துருக்கோம். அதில் 3 பங்காக வைக்க போகிறோம். 3ல் சென்டரை எடுத்து அதில் நூல் கொடுக்க போகிறோம். நம்ம ஊசியில் நூல் வச்சுருக்கோம். இந்த ஊசியில் உள்ள நூலை இந்த பேண்டு முடியில் மாட்டுற மாதிரி மாட்டி வச்சுட்டு ஊசியில் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். இதை கவனமாக பாருங்கள். அப்போ தான் எப்படி பீட்ஸ் கொடுக்கலாங்கிறது தெளிவாக உங்களுக்கு புரியும். சென்டரில் எடுத்தாச்சு. இப்படி கண்டினியூவாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பீட்ஸை வச்சு எவ்வளோ அழகாக சேரீ கொஞ்சம் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த ஸ்டெப்போடே வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பு வச்சுருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பீட்ஸ் வச்சுருக்கோமா, பீட்ஸ் வச்சு முடித்தாலே நம்ம 2 ஜோடியாக இருக்கா அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 2 ஜோடியாக கிடைக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ் வச்சாலே ஸ்டாப் பண்ணிக்கோங்க குஞ்செல்லாம் போடுறத. ஆனால் இப்படி ஜோடியாக 2 ஜோடியாக நமக்கு கிடச்சின்னா இந்த ரெண்டையும்
saree கொஞ்சம் மாடல் வந்து நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. கீழே உள்ள நூல் வந்து ஷேப் இல்லாமல் நீட்னஸ் இல்லாமல் இருக்கிறத சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சீப்பை வச்சு சீவிக்கிட்டு இப்படி எடுத்து பாருங்கள். கட்டை நட்டையாக இருக்கா? அந்த நூல் வந்து கட்டை நட்டையாக இருக்கும். அது வந்து இப்படி சிசரை வச்சு எண்டில் கட் பண்ணிக்கோங்க. அதேமாரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஈவனாக கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.